momentous day. It is indeed a momentous. Remember that this school is not just bricks and mortar, but a thriving space for young minds to learn and transform into responsible citizens. ஓராசிரியராய் நின்று 100 மாணாக்கருடன் முதல் பள்ளியை துவக்கியவர் நம் நிறுவனர் மா. கோவிந்தராமன் ஐயா அவர்கள். அவர் தொடங்கிய கல்வி சாகசம் இன்னும் சகாப்தமாய் நீண்டு கொண்டே இருக்கிறது. அவருக்கும் நினைவு தினத்தை நிறுவனர் தினமாக ஆண்டுதோறும் நம் பள்ளியை அனுசரித்து வருகிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நம் பள்ளி தாராளர் ஐயா அவர்களையும் திரு ரஜிசர் அவர்களையும் வருக வருக என வணங்கி வரவேற்கிறோம். நம் நிறுவனர் ஐயா தொடங்கிய கல்வி சாலைகள் கல்வி பல தொழிற்சங்கங்கள் இன்னும் அவர் பெயர் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் நினைவை அவர் சாதனைகளை போற்றும் வகையில் இத்தருணத்தில் சில மணித்துளிகள் நாம் மௌனங்களை செலுத்துவோம். Varayama
வாழ்வில் ஒளியேற்றியவர். ஆற்ற வாய்ப்பளித்திருக்கும் மதிப்பிற்குரிய தாராளர் அல்ல அவர்களை பணிவோடு அழைக்கிறோம் சில வார்த்தைகளை கூட. தந்தையார் அவர்கள் 1930ஆம் ஆண்டு பிறந்து 55 கல்வி நிறுவனங்களை பேராசிரியராக இருந்து அந்த கிராமத்தில் வடைவாடி என்ற கிராமம் அது சரௌண்டிங்கில் ஒரு 10-15 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் கூட கிடையாது, ஸ்கூல் கூட கிடையாது, எல்லாம் துவக்கப்பள்ளிகள் தான். இன்றைய காலத்தில் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரசு பள்ளிகள் நிறையா வந்தது. அப்பொழுது அது துவக்கப்பள்ளி, அப்புறம் நடுநிலைப்பள்ளி, அடுத்து உயர்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஒரு பிரைமரி நர்சரி ஆங்கில பள்ளியும் துவக்கப்பட்டது. அந்த சரௌண்டிங்கில் கிராமப்புற பிள்ளைகள் அந்த காலத்தில் வந்து தங்கி படிப்பதற்கான ஒரு சிறந்த பள்ளிக்கூடமாக வளையமாதி வள்ளலார் கல்விக்கூடம் நிறுவப்பட்டது. அது நிறைய ஏழை எளிய மாணவர்கள் இன்று பல உயர் பதவிகளை பெற்று ஓய்வு பெற்ற அதிகாரிகளாகவும் சிறந்த தலைவர்களாகவும் வந்துள்ளார்கள். அந்த கல்வி நிறுவனத்தை துவங்கிய எனது தந்தையார் அவர்களுக்கு 24ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நாளில் நடைபெற உள்ளது. அதற்காக நமக்கு இன்று இந்த கூட்டம் சிறப்பாக ஏற்பாடு செய்த மாணவர்களுக்கு எனது சார்பாக ஆசிரியர்களுக்கு சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு வருகிறேன். நன்றி. தனியார் என்று நம் நிறுவனங்களில் தொடங்கிய கல்வி சேவை இன்றும் நீண்டு கொண்டே செல்கிறது. இச்சேவையில் அவர் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்.